திவ்ய பிரபந்த பகவத் கதாமிருதம். பகவானின் அவதார கதைகள். 4000 திவ்ய பிரபந்தங்களின் எடுத்தாளப்பட்ட பகவத் கதைகளின் விவரணம். ஸ்ரீ காஞ்சிபுரம் அன்னங்கராச்சாரியார் எழுதியது. மாலியை முடித்ததும் சுமாலி முதலானோரை பாதாள லோகம் செலுத்தியதும். சுகேசன் எனும் ராக்கதனுக்கு மால்யவான், மாலி, சுமாலி என 3 பிள்ளைகள் பிறந்ததும் அவர்கள் தவம் புரிந்து பெருமை பெற்று லங்கையிற் குடிபுகுந்து விவாகம் செய்து கொண்டு பல மக்களை பெற்றதும் தேவர்கள் சிவபெருமானை அடைக்கலம் புகுந்து அவர் சொன்ன உபாயத்தினால் ஸ்ரீமன் நாராயணனை சரணமடைந்ததும் அவர் அவர்கட்கு அபயமளித்ததும் அது தெரிந்து ராட்சசர்கள் கோபம் கொண்டு படையெடுத்து தேவலோகம் சென்றதும் அப்பொழுது கருட வாகன ரூடராய் கேசவன் அங்கு வந்து தோன்ற அவரை சூழ்ந்து அரக்கர் அம்புமாறி பொழிய புகுந்ததும் பிறகு அரக்கர்கட்கும் திருமாலுக்கும் பெருத்த யுத்தம் நடந்ததும் அதில் மாலி மரணமடைந்ததும் மற்ற மால்யவான், சுமாலி என்னும் இருவரும் திருமாலுடன் போர் புரிந்து பராஜயமடைந்து மற்றுமுள்ள லங்கையரையும் கூட்டிக் கொண்டு பாதாள லோகம் சென்றதும் உத்தர ஸ்ரீ ராமாயணத்தில் 5, 6, 7, 8 சர்க்கங்களில் விரிவாக கூறப்பட்டவை. பலராமாவதாரம். ஸ்ரீ ராமாவதாரத்தில் ஆதிசேஷனது அம்சமாய் தோன்றிய லக்ஷ்மணன் தனக்கு செய்த அரிய பெரிய பணிவிடைக்கு உவந்து பகவானாகிய ஸ்ரீமன் நாராயணன் அவ்வாதிசேஷனை நோக்கி, மற்றோர் அவதாரத்தில் உனக்கு நான் தம்பியாய் பிறந்து உம்மை பூஜிக்க கடவேன் என்று வரமளித்து இருந்தார். அவதாரம் கழிந்து வெகு நாளைக்கு பின்னர் துவாபர யுகத்தில் இப்பூமியில் முன் ராமாவதாரத்தில் ராம பாணங்களால் அடிபட்டு மரணமடைந்த அரக்கர்கள் க்ஷத்ரிய ஜாதியில் பிறந்து ஜனங்களை நலிந்து கொண்டிருக்கையில் பகவான் மீண்டும் அவதரித்து முன்போலவே அவர்களை அழிக்க கருதி ஆதிசேஷனை நோக்கி, எனக்கு முன் நீர் போய் வசுதேவருக்கு பிள்ளையாய் பிறக்க வேணும் என்ன. ஆதிசேஷனும் அப்படியே வட மதுரையில் வசிக்கும் வசுதேவர் என்கின்ற யது வம்சத்து க்ஷத்ரியனுடைய மனைவியாகிய தேவகியின் கருவில் புகுந்தார். பின்பு பகவான் தமது யோக மாயையை அழைத்து, நம்முடைய ஆதிசேஷன் தேவகியின் கருவில் புகுந்திருக்கிறார், நீ போய் அந்த கருப்பிண்டத்தை அப்படியே எடுத்து வசுதேவருடைய முதல் மனைவியும் நந்த கோபருடைய கோகுலத்தில் வசிப்பவளுமான ரோஹிணியின் கர்ப்பத்தில் வைத்திடு என்று கட்டளையிட, அப்படியே தேவகியின் 6 மாதத்து கருப்பிண்டத்தை யோக மாயை பெயர்த்தெடுத்து கொண்டு போய் ரோஹிணியின் வயிற்றில் சேர்த்துவிட, சரத்காலத்து திங்கள் போன்ற வடிவுடையவராய் பலராமன் அவதரித்தார். பிறகு ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரும் கண்ணபிரானிடத்தில் மிகுந்த விருப்பமுற்றவராய் அப்பெருமானுக்கு ஒருவகை தீங்கும் நேரிடாதபடி பாதுகாவலாக இருந்து கொண்டு இணை பிரியாது வாழ்ந்து வந்தார். இவருக்கு நம்பி மூத்த பிரான் என்பது சம்பிரதாய திருநாமம். இவர்க்கு கலப்பை ஆயுதம், அதனால் இவருக்கு ஹலி என்றும் ஹலாயுதன் என்றும் திருநாமங்கள் வழங்கும். ஒரு காலத்தில் பலராமர் பக்கத்தில் ஓடுகின்ற யமுனா நதியை நோக்கி, ஓ யமுனாய், நீ இங்கே வா, நான் நீராட வேண்டும் என்று அழைக்க, யமுனை அவர் மதுபான மயக்கத்தினால் இப்படி சொல்லுகிறாரென்று அவரது வார்த்தையை அவமதித்து அங்கே வாராதொழிய, அது கண்டு அவர் வெகுண்டு தமது கலப்பையை கையில் எடுத்து அதன் நுனியாலே அந்நதியை இழுக்க, அந்நதி தான் போகும் வழியை விட்டு அவர் எழுந்தருளியிருக்கும் வனத்தில் வந்து பெருகியதன்றியும் தன்னுடைய சரீரத்தோடு அவர்க்கெதிரில் வந்து பயத்தினாலே மிகவும் நடுநடுங்கி விசேஷமாக வேண்டிக்கொள்ள, பின்பு அந்நதியை க்ஷமித்து அதில் நீராடினரென்றும், ஒரு கால் ஹஸ்தினா பட்டணத்தில் துரியோதனன் தன் மகளான லக்ஷனைக்கு ஸ்வயம்வரம் கோடிக்க, அக்கன்னிகையை ஸ்ரீ கிருஷ்ணனது மகிஷிகளுள் ஒருத்தியாகிய ஜாம்பவதியின் குமாரனான சாம்பன் என்பவன் பலாத்காரத்தால் தூக்கி கொண்டு போக, துரியோதனாதியர் எதிர்த்து யுத்தம் செய்து அவனை பிடித்து காவலில் இட்டு வைக்க, அச்செய்தி கேட்ட பலராமன் தான் அவனை விடுவித்து வருவதாய் சொல்லி புறப்பட்டு அஸ்தினாபுரத்திற்கு எழுந்தருளி, நம்முடைய சாம்பனை விட வேண்டும் என்று அருளிச் செய்ய,
அக்கௌரவர் யாவரும் துஷ்ட காரியம் செய்த அவனை நாங்கள் விடமாட்டோம் என்று ஒரே கட்டுப்பாடு உடையவர்களாய் இகழ்ந்து பேச, பலராமர் அளவு கடந்த கோபம் கொண்டு எழுந்திருந்து, குரு குலத்தார் வாசம் செய்து கொண்டிருக்கின்ற இந்நகரத்தை கங்கையில் கவிழ்த்துவிட்டு பூமியில் கௌரவ பூண்டில்லாமற் செய்து விடுகிறேன் பாருங்கள் என்று சொல்லி தமது கலப்பையை மதிலின் மேலுள்ள நாஞ்சில் என்னும் உறுப்பில் மாட்டி இழுக்க, அதனால் அப்பட்டணம் முழுவதும் அசைந்து சாயவே, அது கண்ட கௌரவரெல்லாரும் மனம் கலங்கி வணங்கி வேண்ட, நம்பி மூத்தபிரான் அவ்வளவோடு கலப்பையை வாங்கி அருளினன் என்றுமுள்ள பல கதைகளினால் இவரது கலப்பையின் ஆற்றல் அறியத்தக்கது.